ஐயனார் துணை சீரியலில் அடுத்த வர எபிசோடில் ஒரு வழியாக சேரனை கண்டுபிடிச்சி சோழன் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாகவே இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சேரனை பார்த்தோன்னே டே பல்லவா எப்படா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் போனேன். இதுக்கு மேலே நீ என் கூட பேசக்கூடாது. எப்படின்னு உங்களால் எங்களை விட்டுட்டு இருக்க முடிஞ்சது? எப்படின்னு யாரோ ஒருத்தன் எவனோ ஏதோ சொன்னான்றதுக்காக உன் பாட்டுக்கு இங்கே எல்லாரையும் விட்டுட்டு போயிடுவேன்னு நீ இல்லாமல் நாங்கள் இருந்துருவோமேனு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எதுவும் இங்கே பேச வேண்டாம், உள்ளே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வெளியே இருக்காரு. வெளியே இருக்காருல்ல, அவரு கூட சைக்கிளை எடுத்துக்கிட்டு தெருவா உன்னை தேடிட்டு இருந்தாரு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட பாண்டி சோழனெல்லாம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சேரன் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நான் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்திட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப இல்லைன்னு ரொம்ப அதிகமாகவே கஷ்டப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம நடேசன் இருந்துட்டு என்னடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி கன்னத்திலே பலான்னு ஒன்று விட்டுறாங்க. எவனோ ஒருத்தன் ஏதோ சொன்னான்றதுக்காக வீட்டை விட்டு வெளியே போனியே, என் 2 பொண்டாட்டிங்களையும் நான் தான் குத்தி கொலை பண்ணணும்னு சொல்லி இத்தனை வருஷமான ஜெயிலில் வச்சுருந்தாங்க. இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே என்னை கொலைகாரன்னு சொன்னாங்க. ஆனால் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் நான் இருக்கேன்ல, எதனால் கொலை பண்ணனா பண்ணலையான்னு எனக்கு மட்டும்தாண்டா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.